வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன். ஏஆர் சமையலில் இப்போ பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான டேஸ்டியான முட்டை பொரியல் தான் பார்க்க போகிறோம். பேச்சுலர் பாய்ஸ் கூட ஈஸியாக இதை செஞ்சிடலாம். இது தேவையான பொருள் என்னென்னு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோ கூட பார்க்கலாம் வாங்க. முட்டை பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 4 முட்டை, எவ்வளோ முட்டை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு பெரிய சைஸில் 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்திற்கு பச்சை மிளகா 2 பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. காரத்திற்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், தேவையான உப்பு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறேன். இப்போ முட்டையை நாளையும் ஒரு கிண்ணத்தில் நம்ம நல்லா அடித்து வச்சுக்கலாம். தேவையான உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகானா நல்லா எண்ணெயிலே சவக்க வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது உப்பு சேர்த்துக்கலாம். முட்டையில் நம்ம ஏற்கனவே மிளகுத்தூளும் உப்பு சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். காரத்திற்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்தோன்னே நீங்கள் முட்டையை சேர்த்துறாதீங்க. அது ஒரு 2 நிமிஷம் குறைச்சி தீயை வச்சுக்கிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயத்தோடு அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. முட்டை நம்ம கலக்கி வச்சதை, ஒரு 4 முட்டை நான் கலக்கி வச்சதை இப்போ இதோடு சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்தோன்னே கிளறி விடாதீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு பெரிய பெரிய முட்டை பொரியல் பெரிய பெரிய சைஸில் நமக்கு கிடைக்கும். முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கட் பண்ண கொத்தமல்லி தழையை லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இவ்வளோ ஈஸியாக டேஸ்டியான முட்டை பொரியல் நம்ம இப்போ செய்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இதை பார்த்து இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் மறக்காமல் போடுங்க. தேங்க்யூ.